ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒருமுறை நற்செய்தி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தை. அன்னை மரியாளும் சகோதரர்களும் இயேசுவுக்கு அருகிலே இயேசுவை தேடி வந்த பொழுது மக்கள் சொல்லுகிறார்கள், இதோ உன் தாயும் சகோதரர்களும் உன்னை தேடி வந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை வாழ்வாக்குகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளம் யாது என கண்டறிந்து அந்த திருவுளத்திற்கேற்ப தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருமே என்னுடைய தாயும் என் சகோதரர்களும் உறவுகளும் என்று சொல்லுகிறார். எனவே திருமுழுக்கு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இறைவன் கொடுக்கிற அழைப்பு என்பது ஆண்டவருடைய இறை குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு, அதற்கான உணவுதான், அதற்கான வழிதான் இறை வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளவும் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்குமான அருளை இந்நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். காரணம், இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களிலே, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் அதிகமாக உதாசீனப்படுத்துகின்ற ஒன்று என்பது இறை வார்த்தை, திருவிவிலியம் தான். நமக்கு தேவையான பொழுது நாம் இறை வார்த்தை எடுக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, நெருக்கடி வருகிற பொழுது இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சுமார் ஏதோ ஒரு பக்கத்தை திருப்பிக் கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு நாம் சில நேரங்களிலே நாம் திருப்திப்பட்டுக் கொள்வது உண்டு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்பது ஆண்டவருடைய மெய்யான பிரசன்னம். இறை வார்த்தை நாம் ஒவ்வொரு முறையும் கையில் எடுக்கிற பொழுது நாம் வெறும் ஒரு புத்தகத்தை அல்ல நாம் எடுப்பது, ஆண்டவர் இயேசுவை நாம் கையில் எடுக்கிறோம். இறை வார்த்தையை நாம் கையெடுத்து வாசிக்கிற பொழுது அந்த புத்தகம் அல்ல என்னோடு பேசுவது, ஆண்டவர் இயேசு இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்றார். எனவேதான் அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் வருகிறது. அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்குள்ளே வாழ்வு நன்மை உள்ளதாக மாறுகிறது. எனவேதான் எரேமியா சொல்லுகிறாரே, எரேமியா புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, ஆண்டவரே உம் சொற்களை நான் கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய மகிழ்ச்சி எங்கே அடங்கி இருக்கிறது என்பதை பாருங்க. நாம் சேர்க்கிற பணத்திலோ, நாம் கட்டுகிற வீடுகளிலோ, அல்லது நாம் செய்கின்ற வேலைகளிலோ, நிறைவான வசதியான வாழ்க்கையிலோ அல்ல நமக்கான உண்மையான சந்தோஷம். எரேமியா சொல்லுவது போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வார்த்தை வழியாக கடந்து வருகின்றார். அந்த வார்த்தை நமக்குள்ளே மாற்றத்தையும் நமக்குள்ளே இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வையும் உருவாக்குகிறது. எனவேதான் எம்மாவுசுக்கு போகும் வழியிலே நடந்து போகிற சீடர்கள் கூட இயேசு நடந்து சென்ற பொழுது இறை வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய உள்ளமானது பற்றி எரியவில்லையா? காரணம், இறை வார்த்தையாக இறைவன் நம்மில் வருகிற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியும். எதற்காக? நம் உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்காக, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி, நம் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு கோபங்களை அகற்றி, நம் உள்ளத்திலே இறைவன் விரும்பாத பாவ அழுக்குகள் எதையெல்லாம் குடிகொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் இறை வார்த்தை நம்மிலே செதுக்கி களைந்து நம்மை அழகுள்ள புதிய வாழ்வை நம்மிலே ஏற்படுத்துகிறது. அந்த வாழ்வு நம்மை இறைவனுடைய உறவு சமூகத்திலே நம்மை இணைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
எனவே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய இந்த உறவு சமூகத்திலே ஒன்றாக இணைந்திட, அவரோடு இணைந்து வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் திருவிவிலியம் என்ற புத்தகத்தை வெறும் ஒரு புத்தகமாக பார்க்காமல் உம்முடைய உயிருள்ள பிரசன்னமாக கண்டு கொண்டு அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கவும், தியானித்து, நாங்கள் அதை சுவைத்து அனுபவித்து அதன் வழியாக வாழ்வு மாற்றத்தை கண்டு கொண்டு உம்முடைய உறவு சமூகத்திலே நாங்களும் ஒன்றிணைய எங்களுக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, வார்த்தையை வாசிக்கவும் சுவைக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். வார்த்தையை ஒருபொழுதும் உதாசீனப்படுத்தாமல் இறை வார்த்தையின் மீது எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் தாயே, தேவ அன்னையே, வார்த்தையை சுவைத்து சொந்தமாக்கி கொண்டவளே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.